எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அதே சமயம் பல ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பம்னு கூட சொல்லலாம். நாம ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருப்போம், இல்ல ஒரு குரூப்ல இருப்போம். ஆனா அந்த பொண்ணு நம்ம மேல உண்மையாவே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா? அவங்களுக்கு நம்மள புடிச்சிருக்கா? இல்ல நாம சுங்க கற்பனை பண்ணிக்கிறோமா? இந்த டவுட் உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? நிச்சயமா வந்திருக்கும். ஏன்னா ஆண்கள் பொதுவா அவங்களோட விருப்பத்த நேரடியா சொல்லிருவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. அவங்க தங்களோட விருப்பத்த ரொம்ப நுணுக்கமா, சட்டிலா, சின்ன சின்ன சைகைகள் மூலமாவும், அவங்களோட உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் மூலமாவும் தான் வெளிப்படுத்துவாங்க. செக்ஸி அப்படின்னு சொன்ன உடனே பல பேர் சிக்ஸ் பேக், ஜிம் பாடின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஒரு ஆணோட தன்னம்பிக்கை, அவன் பேசுற விதம், அவ மத்தவங்கள நடத்துற விதம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு பெண்ணுக்கு அவன் மேலவர் அந்த ஈர்ப்பு. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெண் உங்களை ஈர்ப்பாகவோ அல்லது செக்ஸியாகவோ நினைச்சாங்கன்னா அவங்க எதெல்லாம் செய்வாங்க, எதெல்லாம் அவங்களோட சீக்ரெட் சைன்ஸ், இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த அறிகுறிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் நண்பா. பெண்களுக்கு ஒரு ஆணை பிடிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. ஆண்கள் எப்படின்னா எதையாவது பார்த்த உடனே ஈர்க்கப்படுவாங்க, விஷுவல் கிரியேச்சர்ஸ். ஆனா பெண்களுக்கு ஒரு ஆணோட ஆளுமை பர்சனாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஒரு பெண் உங்கள செக்ஸியா பாக்குறாங்கன்னா அவங்க உங்க கண்ணால பாக்குற அந்த தீப்பொறி, நீங்க ஒரு வேலைய எவ்வளவு நேர்த்தியா செய்றீங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த அமைதியான தன்னம்பிக்கை, இதெல்லாம் தான் காரணம். இதனாலதான் சில சமயம் ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு பையனை சுத்தி எப்பவும் ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும். ஏன்னா அவ தன்னைத்தானே எப்படி பிரசன்ட் பண்ணிக்கிறான்னு அவனுக்கு தெரியும். பெண்கள் அவங்களோட ஈர்ப்பை வெளிப்படுத்த சில மைக்ரோ சிக்னல்ஸ் பயன்படுத்துவாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் ஐ கான்டாக்ட். சாதாரணமா ஒருத்தரை பார்க்கறதுக்கும் ஒரு ஈர்ப்போட பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க உங்கள அடிக்கடி பார்க்கறதும், நீங்க அவங்கள பார்த்த உடனே அவங்க டக்குன்னு பார்வைய திருப்புறதும் ஒரு முக்கியமான அறிகுறி. இது எதை சொல்லுதுன்னா அவங்க உங்கள கவனிக்கிறாங்க. ஆனா அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோன்னு ஒரு சின்ன வெட்கம் அங்க இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என் நண்பன் ஒருத்தன் இருந்தான். அவன் பாக்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தான் இருப்பான். ஒரு முறை ஒரு பார்ட்டியில நாங்க இருந்தப்போ ஒரு பொண்ணு அவன் கிட்ட பேசும்போது அடிக்கடி அவளோட முடிய சரி பண்ணிக்கிட்டே இருந்தா. அவன் என்கிட்ட வந்து, மச்சி, அவளுக்கு முடி சரியில்லை போல, அதான் சரி பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொன்னான். ஆனா உண்மை அது கிடையாது. பெண்கள் தங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் முன்னாடி இருக்கும்போது தங்களை இன்னும் அழகா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. இத பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாம அவங்களோட முடிய கோதி விடுறது, காதுக்கு பின்னாடி முடிய ஒதுக்கி விடுறது, இல்ல அவங்க போட்டிருக்கிற கம்மல் அல்லது செயினை தொட்டு விளையாடுறது, இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான அறிகுறி. இத பீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் த மிரரிங் எஃபெக்ட். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எப்படி உட்கார்ந்திருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க காஃபி கப்ப கையில எடுத்தா அவங்களும் எடுப்பாங்க. இது உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு வைப் செட் ஆகிருச்சு அப்படிங்கறதுக்கான அடையாளம். அவங்க மனசு உங்கள அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. அடுத்து த ட்ரையாங்கிள் கேஸ். இது ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு சிக்னல். ஒரு பொண்ணு உங்கள பார்த்து பேசும்போது அவங்களோட பார்வை உங்க இடது கண், வலது கண், அப்புறம் உங்களோட உதடுகள், இந்த ஒரு முக்கோண வடிவுல அடிக்கடி மாறி மாறி போயிட்டு வந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல ஒரு ஆழமான ஈர்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அவங்க உங்ககிட்ட நெருங்கி வர விரும்புறாங்கங்கிறது தான் இதோட வெளிப்பாடு. சரி, இது எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம இதை எப்படி உறுதி செஞ்சுக்கிறது? இதோ சில பிராக்டிக்கல் டிப்ஸ். சின்ன சின்ன தீண்டல்கள், ஆக்சிடென்டல் டச்சஸ். மனித உறவுகளில் உடல் மொழி என்பது வார்த்தைகளை விட அதிக சக்தி வாய்ந்தது. ஒரு பெண் உங்களை ஒரு நண்பராக மட்டும் பார்க்கிறாரா அல்லது அதையும் தாண்டி ஒரு ஆழமான ஈர்ப்புடன் இருக்கிறாரா என்பதை கண்டறிய இந்த தற்செயலான தீண்டல்கள் ஒரு மிகப்பெரிய திறவுகோல். பொதுவாகவே பெண்கள் தங்களது தனிப்பட்ட இடைவெளி, பர்சனல் ஸ்பேஸ் மீது அதிக அக்கறையுடார். தங்களுக்கு பிடிக்காத அல்லது அறிமுகம் இல்லாத ஒரு நபர் தங்களை நெருங்குவதை அவர்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும்போது அவர் உங்களுக்கும் அவருக்குமான அந்த இடைவெளியை குறைக்கத் தொடங்குவார். அவர் பேசும்போது ஆர்வத்தில் உங்கள் கையை தொடுவது கூட்ட, நெரிசலில் உங்களை ஒட்டி நடப்பது போன்ற செயல்கள் தற்செயலாக நடப்பவையல்ல. உளவியல் ரீதியாக ஒருவருக்கொருவரை பிடிக்கும்போது அவர்களின் மூளை அந்த நபருடன் நெருங்கியிருக்க தூண்டும். இதன் வெளிப்பாடுதான் இந்த சிறு தீண்டல்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு ஜோக் சொல்லும்போது சிரித்துக்கொண்டே உங்கள் தோளில் தட்டுவது
அல்லது உங்கள் கையை பிடிப்பது போன்ற செயல்கள் அவர் உங்களிடம் எவ்வளவு வசதியாக உணர்கிறார் என்பதை காட்டுகிறது. ஒரு ஆணின் ஆளுமையும் அவனது அருகாமையும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பான உணர்வை தரும்போதுதான் அவர் இதுபோன்ற சிக்னல்களை வெளிப்படுத்துவார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு பரிசோதனை போன்றது. அவர் உங்களை தொடும்போது நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறீர்கள் என்பதை அவர் ஆழ் மனதில் கவனிப்பார். நீங்கள் அதை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் அணுகும்போது அந்த ஈர்ப்பு இன்னும் அதிகமாகும். அதே சமயம் இதுபோன்ற தீண்டல்கள் வெறும் நட்பின் வெளிப்பாடா அல்லது காதலா என்பதை அந்த சூழ்நிலையை வைத்துதான் முடிவு செய்ய வேண்டும். அவர் உங்களிடம் பேசும்போது அவரது உடல் உங்களை நோக்கி திரும்பி இருக்கிறதா, அவர் உங்கள் கண்களை பார்த்து பேசுகிறாரா என்பதையும் சேர்த்து பாருங்கள். இவை அனைத்தும் ஒன்றாக சேரும்போதுதான் அது உண்மையான ஈர்ப்பு என்பதை உறுதி செய்ய முடியும். ஒரு பெண்ணின் மென்மையான செய்கைகளுக்கு பின்னாலிருக்கும் இத்தகைய உளவியல் உண்மைகளை புரிந்து கொள்வது உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உதவும். சிரிப்பும் கேலியும். ஒரு உறவின் தொடக்கத்தில் சிரிப்பு என்பது வெறும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான உளவியல் பழம். ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருக்கிறது என்பதை கண்டறியும் மிக முக்கியமான கருவிகளில் ஒன்று அவர் உங்களுடன் எப்படி சிரிக்கிறார் என்பதுதான். சாதாரணமா ஒரு நகைச்சுவைக்கு சிரிப்பதற்கும் ஒரு ஆணின் மீது இருக்கும் அபிமானத்தினால் சிரிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க சொல்ற மொக்கையான நகைச்சுவைகளுக்கு கூட அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் என்றால், அவருக்கு உங்கள் நகைச்சுவை உணர்வு வைட உங்கள் அருகாமைதான் அதிக மகிழ்ச்சியை தருகிறது. உளவியல் ரீதியாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கும்போது அந்த ஆண் செய்யும் சிறு சிறு தவறுகளும் சொல்லும் சுவாரஸ்யமில்லாத கதைகளும் கூட அவருக்கு இனிமையாக தோன்றும். அடுத்ததாக கேலி செய்தல் அல்லது கிண்டல் செய்தல். பல ஆண்கள் ஒரு பெண் தங்களை கிண்டல் செய்யும்போது அவளுக்கு என்னை பிடிக்கவில்லையோ என்று தவறாக நினைக்கலாம். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. ஒரு பெண் ஒரு ஆணை மற்றவர்கள் முன்னிலையில் லேசாக கலாய்க்கிறார் அல்லது சிறு சிறு செல்ல சண்டைகள் போடுகிறார் என்றால் அவர் உங்களிடம் ஒரு மிக உயரிய சௌகரிய நிலையை எட்டிவிட்டார். அவர் உங்களை ஒரு அந்நியராக பார்க்கவில்லை, மாறாக உளிமையுடன் பழக முடியும் என்கிற நம்பிக்கையை பெற்றுவிட்டார். இந்த கேலி கிண்டலுக்கு பின்னால் ஒரு மெல்லிய ஈர்ப்பு ஒளிந்திருக்கும். மற்றவர்களிடம் காட்டாத ஒரு தனித்துவமான குறும்புத்தனம் உங்களிடம் மட்டும் வெளிப்படுகிறது என்றால் நீங்கள் அவர் மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்துவிட்டீர்கள். இந்த சிரிப்பிலும் கேலியிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. அவர் சிரிக்கும்போது உங்கள் கண்களை நேருக்கு நேராக பார்த்து சிரிக்கிறாரா அல்லது வெட்கத்துடன் தலையை குனிந்து கொள்கிறாரா என்பதை கவனியுங்கள். அந்த சிரிப்பில் இருக்கும் ஒருவிதமான நெகிழ்ச்சியும் அவர் கண்கள் காட்டும் அந்த பிரகாசமும் அவர் சொல்லத் துடிக்கும் 1000 வார்த்தைகளுக்கு சமம். உங்கள் பேச்சை கூர்ந்து கவனிப்பதும், நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவரை சிரிக்க வைக்க முயற்சிப்பதும் அவர் மீது வைத்திருக்கும் அந்த ஆழமான ஈர்ப்பின் வெளிப்பாடே. கவனித்தல், ஆக்டிவ் லிசனிங். நீங்க என்னைக்கோ சொன்ன ஒரு சின்ன விஷயத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க ஞாபகம் வச்சு கேக்குறாங்களா? அன்னைக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கேக்குறாங்கன்னா, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு முக்கியம். உங்களை அவங்க ஒரு சாதாரண நபரா பார்க்கல. அவங்க கால்பாதம் எங்க இருக்கு? இது பல பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம். ஒரு குரூப்ல நின்னாலும் அவங்களோட கால்பாதம் உங்களை நோக்கி இருந்துச்சுன்னா அவங்களோட மொத்த கவனமும் உங்க மேலதான் இருக்குன்னு அர்த்தம். அவங்க மனசு அங்க இருக்க விரும்புறத அந்த கால்பாதம் காட்டிடும். ஆனா இங்க ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். ஒரு பொண்ணு சிரிச்சு பேசுற எல்லாத்தையுமே சிக்னல்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பெண்ணோட தனிப்பட்ட இடைவெளியை மதிக்கிறது தான் ஒரு உண்மையான ஜென்டில்மேனுக்கு அழகு. அவங்க கொடுக்கற அறிகுறிகள் உண்மையாவே உங்களுக்கு தெரியுதான்னு ஒரு முறைக்கு இருமுறை கவனிங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். எந்த ஒரு பெண்ணுக்கும் உலகத்திலேயே ரொம்ப செக்ஸியா தெரியற விஷயம் எது தெரியுமா? அது உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது தன்னம்பிக்கைதான். நீங்க உங்கள நேசிச்சு உங்களோட வேலைகள்ல கவனமா இருந்து மத்தவங்கள மரியாதையோட நடத்தினாலே போதும். நீங்க தானாவே ஈர்ப்பான ஒரு மனிதரா மாறிடுவீங்க. இந்த வீடியோல நான் சொன்ன அறிகுறிகள்ல ஏதாவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பல சுவாரஸ்யமான லைஃப் ஸ்டைல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்க